திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் வழி மெய்களாரை வணங்கி வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய நிகழ்ச்சியை தொகுத்தளிக்க ராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய நிகழ்ச்சியுடைய பெரிய புராணம் பொழிப்புரை பாடல்களில் வாசிக்க திருச்சிற்றம்பலம் ஐயா சாம்பசிவம் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்களுடைய துதிப்பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறைமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய குருநாதர்களுடைய துதியும் திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா ராஜாயா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கையா. வாழ்க வாழ்க வளம். சிவாய நம. திருப்பள்ளி எழுச்சி. போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே இழந்தரு பூங்கழலினை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுக தேமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு திருவடி தொழுவோம். ஏற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். 27 திருப்பெயர்கள் 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி 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 போற்றி. சிவாய திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் எப்பொழித்த புகழையர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிடப்பில் அனந்தை பிரான் அடி போற்றி. ஆழி திருநாவலூர் வன்தொண்ட பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூர் திருத்தாள் போற்றி போற்றி. திருமாளிகை தேவ திருவடி போற்றி. சேந்தநாசம் மண்டும் சேவடி போற்றி. கருவூர் தேவர் கழலினை போற்றி. பூந்துருத்தி நம்பி கடல் போற்றி. கண்டராதித்தர் கழலடி போற்றி. வேணாட்டடிகள் விரை கழல் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. புருஷோத்தமன் நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமூலநாயனா திருத்தாள் போற்றி. திருவாலவாயுடையார் போற்றி. காரைக்காலம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர் போல் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமான் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றாள் போற்றி. கல்லாட தேவர் கழலடி போற்றி. கபில தேவ நாயனார் கழலினை போற்றி. பரண தேவ நாயனார் பெற்றழல் போற்றி. இளம் பெருமாள் அடிகள் இளைத்தான் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி. நம்பியாண்டா நம்பி நட்டாள் போற்றி. செல்வமலி குன்றத்தூர்
ஏற்றினார் அடி போற்றி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அடியாரடிமையறிவாய் போற்றி, அமரபதியாள வைத்தாய் போற்றி, ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. இன்றைய நாள் வைகாசி மூல நன்னாள். அந்த மூல நட்சத்திரம் நேற்று பகல் 11 மணிலேருந்து இன்னைக்கு பகல் 11 மணி வரைக்கும் இருக்கு. ரெண்டு நாளும் வருது. நேற்று பகல் 11 மணி இன்னைக்கு பகல் 11 மணி வரைக்கும் இருக்கு. மாலையில கொண்டாடுறவங்க நேற்று கொண்டாடிருப்பாங்க, காலையில கொண்டாடுறவங்க இன்னைக்கு காலையில கொண்டாடுவாங்க. அந்த வகையில இப்ப நாம் கடந்த மாட்டு பொங்கல் நாள்ல இருந்து இன்றைக்கு 132வது நாளாக ஞான சம்பந்தருடைய பெருமானுடைய 3 பதிகங்களும் இருக்கும். 3ஆம் தடவை முடிக்க இருக்கிறோம். இன்னொரு 15 பதிகம் இருக்குது. இதை முடிச்சா ஞான சம்பந்தருடைய 3 தேவாரங்களையும் முற்றோதல் செய்த புண்ணியம். எப்படி பெரியவரானத்தை முழுசா படித்து உரையெல்லாம் படித்தோம், அதே மாதிரி 3 திருமுறைகளை படித்த புண்ணியம். இந்த வைகாசி நன்னாளில ஞான சம்பந்த பெருமானுடைய துதியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். சாம்பி சிவை வந்திருக்காங்களா? அடியேன் இருக்கையா. வேதனை ஞான சம்பந்தரோட முதல் பாட்டியா வேதனரி தழைத்தோங்க. நேற்று கல்லூர் பண்ண கடைசியா படிச்சோம், இன்னைக்கு முதல் பாட்டு வேதனரி தழைத்தோங்க. திருஞான சம்பந்த புராணத்துல முதல் பாட்டு. நன்றிங்கய்யா. சிவா. அடியேன் படிக்கிறையா? எடுக்கிறேன் ஒரு நிமிஷம் படிக்க. அவர் ஆர்வம் எடுக்கிறாரு, அவர் படிக்கலாம். எல்லாரும் படிக்கலாம். நேற்று கூட நம்ம பேப்பர்ல வந்து பார்த்தோம். திருச்சிற்றம்பலம். வேத நெறிதலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புலிய புனிதவாய் மலர்ந்தருள சீதவலவயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். ஏன் இந்த நிகழ்ச்சியில சாம்ப சேவை கூப்பிடுறேன்னா, இந்த நிகழ்ச்சியோட ஆர்கனைசர்ஸ் அவங்க 2 பேர் தான். நடராஜனும் சாம்ப சேவையாவும் தான் முதல் நிகழ்ச்சிக்கு ஆர்கனைசர்ஸ். ஃபர்ஸ்ட் 2 பேர். அதில் அவர் அனௌன்ஸ்மெண்ட் அவர் பண்ணிடுறாரு நடராஜன். அதனால சாம்ப சேவையாக பாட விட்டோம்னா ஆர்கனைசர்ஸ் அந்த இதோட ஸ்பான்சர்ஷிப்போட ஆரம்பிக்கலான்னு தான், வேற ஒன்றும் இல்லை. வாழ்க வாழ்க. அடுத்து ஞான சம்பந்தருடைய இன்னொரு புகழ் பாட்டு இருக்குது. அது காஞ்சி புராணத்துல ஞான சம்பந்தரை பத்தி பாடின பாட்டு. ஏன்னா நிகழ்ச்சி காஞ்சிபுரம் பூசுவாக்கரோட காஞ்சிபுரத்தை வச்சு அடிப்படையா வச்சுதான் ஆரம்பிச்சாரு. அதனால காஞ்சி புராணத்தை ஒரு பாட்டு சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிராபுரத்து திருஞான சம்பந்த பெருமானை தேயமெல்லாம் குறவையிட தமிழ் வேதம் விரித்து அருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமே ஆளுடைய வென்றுமிழ இளங்களிற்றை விரும்பி வாழ்வாம். ஏன் ஞான சம்பந்தரை விரும்புகிறோம்? அவர் கோத்திரம் கவுனியர் கோத்திரம் தான். ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு? தமிழ் வேதம் அருளிய சிறப்பினால அவரை நாம் தூக்கி பிடிக்கிறோம். வாழ்க வாழ்க. இப்போ இன்னைக்கு நம்ம முற்றோதல 3ஆம் திருமுறையில 111வது பதிகம் திருவேழிமிழலை ஈரடி என்ற தலைப்பில பழம்பஞ்சுரம் பகற்பலன் 8 நாழிகை 22 24 மணி 2:24 3:36 வரைக்கும் பாடக்கூடிய பகல்ல ராகம் சங்கராபரணம் சொல்லுவாங்க. காவிரி தென்கரையிலே 61வது தலமாக மயிலாடுதுறை பேரளம் அந்த பாதையில் இருக்கிறது. பெருமான் வீழி அழகர், அம்பாள் அழகமுடையம்மை,
இதற்கான பெரிய புராண பாடல் 561. திரபுரத்து அந்தணர். நன்றிங்க. இன்றைய நிகழ்வில் நுழை முன்பாக திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செம் சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருக்கோயிலுக்கு போறப்ப திருமுறை வழிபாடு இந்த பாட்டு சொல்லிட்டு போனோம்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. அது சொன்ன உடனே இன்னைக்கு நம்ம திருமுறை கோயிலுக்கு நுழையிறோன்னு நம்ம சாம்பசிவம் அந்த பாட்டு சொன்னார். வாழ்க வாழ்க வாழ்க. இப்போ பெரிய புராண பாடல் 561. நன்றிங்கய்யா. திருவீழிமிழலை இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 561. திருச்சிற்றம்பலம். சிரபுரத்து அந்தணர் சென்ற பின்னை திருவிழி மேவிய செல்வர் பாதம் பரவுதல் செய்து பணிந்து நாளும் பண்பின் வளாத்திரு தொண்டர் சூழ உறவு தமிழ் தோடை மாலை சாத்தி ஓங்கிய நாவுக்கு அரசரோடும் விரவி பெருகிய நண்பு கூற மேவியே நீதங்கு உரையும் நாளில். நன்றிங்கய்யா. ஞானசம்பந்த பெருமான் திருவேழிமேளைக்கு வந்து அங்கே பஞ்சம் தோன்றிய காலத்திலே பெருமான் அருளாலே ஞானசம்பந்தரும் நாவுக்கரசருமாக 2 பேருமாக படிக்காசு பெற்று அடியார்களுக்கு அன்னம்பாலைப்பெல்லாம் செய்து முடித்த பிறகு சீர்காழிலிருந்து அந்தளெல்லாம் வந்து ரொம்ப நாளாச்சு, நீங்க ஊருக்கு வரணும்னு வந்து அழைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாரு, அவர் அந்த சிரபுரத்து அந்தர்களுக்கு இருங்க நாளை காலையில சொல்றேன்னு சொல்லிட்டு காலையில எழுந்து பெருமானை வணங்கினால் அந்த திருவேழிமலையுடைய அந்த கோபுரத்திலே சீர்காழியுடைய கோபுரத்தை பெருமான் காட்சி தருகிறார். அதை தரிசித்து விட்டு அவர்கள் சிரபுரத்து அந்தரெல்லாம் சரி உங்களுக்கு எப்ப சொல்லுமோ அப்ப வாங்க சொல்லிட்டு புறப்பட்டு போயிடுறாங்க. எங்க இருந்தாலும் அவர் சீர்காழி நினைத்திருக்கிறார் என்ற வகையில அவர்கள் மகிழ்ந்து அவர்கள் புறப்பட்டு போன பிறகு திருநாவுக்கரசர் மேலும் சில நாள் திருவேழிமலை தங்கியிருக்கிற போது பெருமானருடைய பாடல் என்று சொல்லி அது ஈரடி வைப்பு என்ற வகையில அமைந்திருக்கிறது. முதல் பாடல். வேலினே தரு கண்ணேனாலுமை பங்கனங்கணன் மிழலை மாநகர் ஆல நீடலின் மேவினானடிக்கு அன்ப துன்பிலரே ஆல நீழலின் மேவினானடிக்கு அன்பர் துன்பு இலரே. ஆலநிழற் பெருமானாகிய தென்முடக்கடா தட்சிணாமுத்தனைத்தால் வாழ்க்கையில எந்த துன்பமும் இல்லை. அவன் நமக்கு அறம்பொருள் இன்பம் போல் என்ற நாற்பொருள் உண்மை நமக்கு உபதேசிப்பான். சனகசான நமக்கும் உபதேசிப்பான். அதனாலே அவரை இணைத்து வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் ஏதுமில்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு. விளங்கு நான்மறை. சாம்பசிவ ஐயா வாங்க. விளங்கும் நான்மறை வல்ல வேதியர் மல்கு சீர்வளர் மிளலையானடி உளம் கொள்வார் தமை உளம் கொள்வார் வினை ஒல்லையாசு அருமே. நன்றிங்க. ஒல்லை ஆசருமை. உளங்கொள்வார் தமை உளம் கொள்வார் யார் யாரே நான்மறையாய் வல்ல வேதியனாக நான்மறையாக 5 எழுத்தை ஓதுகிற தமிழ் வேத முதல்வனாக வேழிமேளை பெருமான் திகழ்கிறார். அவனை உளம் கொள்ள யார் அவனை உளம் கொள்கிறாரோ அப்படி உளம் கொள்கிற அடியார்களை நாம் உள்ளம் கொண்டால் நம்முடைய வினையெல்லாம் ஆசரும் தேயும் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. 3வது பாட்டு. படிக்கிறேன். படிங்க. விசையினோடெழு
பசையும் நஞ்சினை அசைவு செய்தவன் மிழலை மாநகர் இசையும் ஈசனை நசையின் மேவினால் மிசை செய்யாவினையே. நஞ்சுண்ட பெருமானை மேவினால் அந்த நம்முடைய வினை நம்மேல் இசையாது என்று சொல்கிற பாடல் பாடுக. வென்றி சேர்கொடி அடியேன் படிக்கிறேங்க. வென்று சேர்கொடி மூடு மாமதில் மேலை மாநகர் மேவினால் தோறும் நின்ற ஆதித்தன் அடி நினைப்பவர் துன்பம் ஒன்றும் இல்லரே. நின்ற ஆதிதன் அடி நினைப்பவர் துன்பம் ஒன்றும் இலரே. திருச்சிற்றம்பலம். வென்று சேர்கொடி மூடு மாமதில் என்று முப்புறங்களை எரித்தவன் அந்த பெருமானை நினைப்பவர்களுக்கு துன்பமில்லை என மும்மல காரியம் அல்லவா முப்புறம் எரித்தல், அதனால் எரித்தால் துன்பமில்லை என்கிறார். வாழ்க. போதகம் தானே. அடுத்து கிரண் தர்ஷன் 5, 6 வாங்க. பரிதிமா கலைஞர் கண்ணுக்கு ஞானம். ஐயா கிரண் காஞ்சிபுரம் போயிட்டு இருக்கான். தர்ஷன் பாடுறான். இந்த பாட்டை நான் பாடிட்டுங்களா? பாடு, ரெண்டு நீயே பாடிடு. இல்ல தர்ஷன் இருக்கான். நமச்சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். போத கந்தனை ஒரு செய்தோன்பு உயல் நேர் வரும் பொழில் மிழலை மாநகர் ஆதரம் செய்த அடிகள் பாதம் அல்லல் ஓர் பற்றுமிலமே. ஆதாரம் செய்த அடிகள் பாதம் அல்லல் ஓர் பற்றுமிலமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நேற்றுக்கு திருக்கழுக்குன்றத்துல அந்த திருநாசம்பள விழா ஒட்டி முற்றோதல் அது 34 1930 35வது ஆண்டாக இந்த ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுல நேற்று 3ஆம் திருமுறை முற்றோதல் செய்தான். அப்புறம் அந்த கிரணை பத்தியும் தர்ஷன் பத்தியும் நேற்று சொன்னேன். பிள்ளைகள் காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து சுறுசுறுப்பா இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து பாடெல்லாம் பாடுறாங்க. ஆனா எதிர்காலத்துல சைவத்துக்கு ஊன்றுகோள்கள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னேன். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. திருச்சிற்றம்பலம். தக்கன் வெல்வியை சாட்டினர் மணிதோ மாளிகை மியலை மேவிய நக்கனார் அடி தொழுவார் மேல்வினை நாள்தோறும் கேடுமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அப்ப பெருமானை நினைத்தால் நாள்தோறும் அந்த வினை கெடும் என்று சொல்ல கண்ணுக்கினியான். வாழ்க வாழ்க. சித்ராமா இருக்காங்களா? சித்ராமா இல்லையா? தர்ஷன் இது இருக்காரா? நம்ம ஐயா சிவநேசன் இருக்காருங்கய்யா. ஸ்ரீதேவி இருக்காரு. வணக்கம் வணக்கம். இல்லையா யார் பாட்டாங்க? நீங்க 7வது பாட்டியா? 7வது பாட்டியா? போரணமா போரணவாமு புறமெரித்தவன் பொழில்கள் சூழ்தரு மிழலை மாநகர் சேரும் ஈசனை சிந்தனை செய்பவர் தீவினை கெடுமே. சேரும் ஈசனை சிந்தை செய்பவர் தீவினை கெடுமே. திருச்சிற்றம்பலம். நன்றியா நன்றியா. நேற்றைய முற்றோதல் நிகழ்ச்சிக்கு நம்ம இவங்க வந்திருந்தாங்க. நம்ம ராஜாணி அம்மா 2 பேரும் காலையில 9 மணி என் கூடவே வந்து சாயந்தரம் என் கூட இருந்துட்டு தான் திரும்பி வந்தாங்க. அப்ப மாலதி அம்மான்னு ஒரு அம்மா கூடஞ்சில இருந்தாங்க. அவங்க பேர் எனக்கு மறந்து போச்சு. அதனால 2வது கேட்டேன். ஐயம்மா அவங்க பேர் மறந்துட்டவான்னு.
அவங்களாம் வந்திருந்தாங்க. அப்போ இந்த தர்ஷனும் இந்த கிரண் பத்தி சொல்லும் போது நான் இந்த சித்ரா அம்மாவையும் தேவ ஐயாவை நினைவு கூர்ந்தேன். இந்த மாதிரி நாங்க திருப்பாசுரம் படிச்சோம். அந்த திருப்பாசுரம் படிச்சப்ப செக்கிழார் பெருமான் இதற்காக அருளிய அந்த பெரிய புராணத்து 24 விளக்க பாடல்களையும் சேர்ந்து படித்தோம். அதனால அவருடைய தோத்திர கருத்துக்களையும் சாத்திர கருத்துக்களையும் சொற்பொழிவா பண்ண சொல்லியிருக்கேன். அதை சித்ரா அம்மா பண்ணாங்க அப்படின்னு கேட்டப்போ ஒரு அம்மா கேட்டாங்க, ஐயா என்னையா சொன்னாங்க? ஒன்றும் இல்லம்மா, ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாங்கம்மா அவங்க அப்படின்னு. என்னையா சொன்னாங்க? அது சமணர்கள் வந்து அத்தி நாத்தினாங்க. அது அத்தி நாத்தினா பொருள் உண்டு என்றும் இல்லை என்றும் மாத்தி மாத்தி சொல்ல மயக்க முடியவர்கள் அவங்க. ஞான சமுதாயம் அவங்க 2 பேரும் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன பயங்கர கிளாஸ். அதே மாதிரி சாத்திர கருத்துக்களையும் இவங்க ஐயா சித்தாந்தத்தை நான் பேச இருக்கிறார் என்ற செய்தியும் சொன்னேன். வாழ்க வாழ்க வாழ்க. நல்ல நாள்ல இந்த மாதிரி நல்லவெல்லாம் நினைவு கூறணும் இல்லையா? அதே மாதிரி இது நல்ல அன்பான கலந்து நின்று அடியாரோடு வாழாக்கன்னு அந்த அன்பர் கூட்டம். இந்த அன்பர்கள் அத்தனை பேரும் நினைவு கூறினேன். காஞ்சி சேலத்துல 4 பேர் வராங்க, காஞ்சிபுரம் 4 பேர் வராங்க, செங்கல்பட்டுல 4 பேர் வராங்க, பாண்டிச்சேரியில ஒரு 4 பேர், இப்படிலாம் அன்பர்கள் எல்லாம் நாட்டுல இருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் நினைவு கூறணும் நேற்று ஞான சமுதிர விழால. அது நம்ம என்னுடைய சொந்த இடம், சொந்த விழா மாதிரி அது. அதனால அங்க 30-35 வருஷமா அங்க முற்றுவதல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அங்க என்னுடைய இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் நினைவு கூர்ந்தேன். வாழ்க வாழ்க. அதுக்காக அவங்க 2 பேரையும் கூப்பிட்டேன். வாங்க ரைட் வாங்க. அடுத்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்கய்யா நீங்க சொல்லும் போது. இவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க. ஆமா, ராத்திரில இவ்வளவு பேர் வராங்களா, காலையில இவ்வளவு பேர் வராங்களான்னு எல்லாம் கேட்டாங்க. வராங்கய்யா அப்படின்னு. அடுத்து சதானந்தனையா. பொதுவா என்னுடைய நிகழ்ச்சி பேர் நான் வெளியில சொல்ல, எந்த நிகழ்ச்சி போல அந்த நிகழ்ச்சியை பத்தி பேசிட்டு வந்தோம். என்னுடைய மற்ற நிகழ்ச்சி எங்கேயும் பேசுறது இல்லை. ஆனா நேற்று வந்து இந்த செய்தியெல்லாம் ஞான சமுதிரோட விட எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் தானே அமைஞ்சது. அதனால எவனா சொல்லி எல்லாம் நினைவு கூர்ந்தோம். வாழ்க வாழ்க வாழ்க. நல்ல அனுபவம். சிற்றம்பலம். இரக்கம் தொழில் அரக்கனார் உடல் நெருக்கினாடி மிருளையானடி சிறக்குள் புகழ ஒருக்கினார் புகழ் பறக்கும் நீல் புவியே சிறக்குள் புகழ ஒருக்கினார் புகழ் பறக்கும் நீல் புவியே. சிற்றம்பலம். நேற்று நிகழ்ச்சிக்கு நடுவில் நம்ம ஐயா சைவ சித்தாந்த பெரியவர் பணப்பாக்கம் வேலாயுதனாரும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வேற ஒரு நிகழ்ச்சி அங்கே கோயிலில், அதுக்காக வந்திருந்தாங்க. அங்கே 4 கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அவங்களும் நம்ம சொன்ன கருத்துக்களை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி பேசினாங்க. பெருமானை நாம் தொட்டு பூசிக்க வேண்டும், அந்த சூழல் மாறி போனது, பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் என்று சொல்லி பெருமானை மலர் தூவி நம் கையாலே வழிபட வேண்டும், அந்த சூழல் மாறி போனது, மீண்டும் அந்த சூழல் வர வேண்டும், திருமுறை நெறி பரவுகிறது, மீண்டும் வரும்னு உறுதிப்பாட்டோடு சொன்னார் அம்மனுக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, இப்படி எல்லாம் பெரியவங்க இருக்காங்களே. அவங்களுக்கு பொன்னாடெல்லாம் பத்தி மரியாதை பண்ணி அமிச்சோம். வாழ்க வாழ்க. அடுத்தியா 9வது. வாமா வாமா வாமா. துன்று பூமகன் 9வது பூமகன் பன்றியானவன் ஒன்றும் ஓர்கிலா மிழலையானடி சென்று பூம்புணல் நின்று தூவினார் நன்று சேர்பவரே சென்று பூம்புணல் நின்று தூவினார் நன்று சேர்பவரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நேற்றைய நிகழ்ச்சி அங்கே பூசிவாக்க நடராஜா வந்திருந்தானே, அவரே அங்கே அறிமுகப்படுத்திருக்கலாம். அவர் பாவம் என்ன காரணமோ அவரால் வர முடியல. ஏன்னா முடிஞ்ச உடனே இந்த ஒரு எப்படியும் நேற்று வேற ஒரு காரணம் அவரால் வர முடியல பாவம். அதனால இன்னைக்கு அவருக்கு வகுப்பு இருக்கு, கோடை வகுப்பு இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சி அவரால் வர முடியாது. அதனால பார்ப்போம். வாழ்க. அடுத்து 10வது பாட்டு புத்தர் தமிழ் பரமேஸ்வரன். பத்து தானங்கய்யா? 11ங்களா? 10வது பாட்டு. 3ஆம் திருமுறையில 111வது பதிகம் 10வது பாட்டு. சரிங்க ஐயா. புத்தர் கை சமன் பித்தர் போய் குவை
வைத்த வித்தகன் விழலை மாநகர் புத்தர் கைதமன் பித்தர் பொய்க்குவை வைத்த வித்தகன் மிழலை மாநகர் சித்தம் வைத்தவர் இத்தலத்தினுள் மெய்த்தவத்தவரே இத்தலத்தினுள் மெய்த்தவத்தவரே திருச்சிற்றம்பலம். நன்றி. ஏன் இங்க இந்த திருக்கழுவு நிகழ்ச்சியை பத்தி நான் சொன்னேன்னா, ஏதோ விளம்பரத்துக்காக சொல்லப்பட்டதல்ல. அங்க இருக்கிற மெய் தொண்டர்கள் எப்ப போனாலும் நம்மள வரவேற்று அந்த நால்வர் கோயில்ல நல்ல அருமையா அங்க 80 ஆண்டுகளா 1945 தொடங்குறோம் திருமுறை விழா. அப்பா காலத்தில் தொடங்குனது. ஆசிரியர் மறைமலடிகளாருடைய முதல் மணக்கு அந்த அழகரடிகளார் முன்னின்று அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அப்பா கிட்ட இருந்து நடத்துனாங்க. அது 1945 தொடங்கி இப்ப இந்த 24 வருஷத்து 79 வருஷம் முடியுது. 79 முடிஞ்சு இப்ப 80வது வருடம். அந்த நிகழ்வில தான் நம்ம தருமராயா மலை மேல பாடி மலை மேல படி உற்சவத்து அன்னைக்கு மலை மேல பாடுவாங்க. ஆயிரக்கணக்கான கூட்டம் வரும். அந்த நிகழ்வுல இந்த நால்வர் விழா நடத்தி இந்த 1990 தொடங்கி 35 ஆண்டுகளாக அங்க அந்தந்த ஆசிரியருடைய நாளுடைய நூல்களை எல்லாம் முற்றோதல் செய்வது ஒரு நிகழ்ச்சியாக வைத்து அதை முழுசா முற்றோதல் பண்ணிடும். சொல்லியவே சொல்லி எத்துக்கப்பன் என்ற வகையில அந்த நிகழ்ச்சி 35 வருஷமா நடக்குது. அதனால அது மாதிரி இப்ப அடியார்கள் பேர் மக்கள் விழா கொண்டாடினால் அந்த யார் விழா நாயகரோ அந்த விழா நாயகருடைய நூலை முற்றோதல் செய்ய வேண்டும். நமக்கு தெரிஞ்செல்லாம் பேசிட்டு போட்டா நம்ம 1000 பேசுவோம். அது தப்பு ரைட்டு இருக்கும், அது நல்லது கெட்டதெல்லாம் இருக்கும். ஆனால் அவருடைய வாக்கை நாம் முற்றோதல் செய்தால் அவருடைய அந்த அருள் நம்மை தானாக சேரும். அந்த வகையில அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அந்த நிகழ்ச்சியை பற்றி சொன்ன எல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு. வாழ்க வாழ்க வாழ்க. சரி, அடுத்து கடைசி பாட்டு 11வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். சந்தமார் பொழில் மிழல ஈசனை சண்பை ஞான சம்பந்தன் வாய்னவில் பந்தமா தமிழ் 10 வல்லவர் பத்தராவரே பந்தமா தமிழ் 10 வல்லவர் பத்தராவரே ஆகுவரே. திருச்சிற்றம்பலம். சிவாய. ஞான சம்பந்தருடைய அந்த தமிழை படித்தால் பக்தராகலாம்னு சொன்னார். அந்த வகையில லலிதா குடும்பத்தினர் தானும் தன் கணவரும் பேர பிள்ளைகள்லாம் சேர்ந்து பக்தர்களாக மாறி ஞான சம்பந்தருடைய தேவத்தை ரொம்ப ஆர்வமா படிக்கிறாங்க. வாழ்க வாழ்க. அந்த மாதிரி எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில குடும்பமா கலந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தணும். அதனால திருமுறை படிச்சா நமக்கு வேண்டிய எல்லா நலனும் தானாக நம்மை சேரும். நம்ம திருமுறை நெறியில வழிபாடு செய்யணும்னா வெறும் திருமுறையை போட்டுட்டு ஆயானால திரும்ப தெரியா அப்படின்னு ஏதாவது ஒரு 2 பாட்டை முடிச்சுட்டு விழாக்கு போனோமா சாப்பிட்டோமா அப்படின்னு இல்லாம அந்த விழா நாயகருடைய நூல்களை பாராயணம் செய்தல். அதுதான் நம்ம தொடர்ந்து முற்றோதல் செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு அருமையான நிகழ்ச்சி. நான் பெரிய புராண சொற்பொழிவு தொடங்க சொல்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம செய்வோம்னு நினைக்கல. அதனால இயல்பா அமைஞ்சது. மார்கழி மாசத்தை திருவம்பாப்படுத்த தொடங்கி சரி திருமுறையை முற்றோதல் பண்ணலான்னு ஆரம்பிச்சு 3ஆம் திருமுறை முடிக்க இருக்கிறோம். வாழ்க வாழ்க வாழ்க. எல்லாம் சிகாரம் தரும் அந்த துணைவருடைய அருள். வாழ்க. அடுத்து நாம் இந்த 112வது பதிகம் திரு பல்லவனீச்சரம். இதுவும் ஈரடி என்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது. பழம்பஞ்சுரம் பகற்பண் 8 நாழிகை 22 24 நாழிகைன்னு சொல்லி மணி 2:24 3:36 வரை பகலிலே பாடக்கூடியது. சங்கராபரண ராகத்திலே பாடும் என்று சொல்லுவார்கள். காவியினுடைய வடகரையிலே 10வது தலமாக சீர்காழிக்கு தென்மேற்கே சாய்க்காடு போறவர்கள் அமைந்திருக்கிறது. பெருமான் பல்லவனீஸ்வரர் என்றும் அம்பாள் சவுந்தரநாயகி என்றும் இருக்கிறது. இதற்கான பெரிய புராண பாடல் 121. ஐயா சம்பசிவயா 121யா? நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். பன்னகம் பூணினாரை. நூத்தி 121ங்களாயா? ஆமையா ஆமையா. ஞான சம்பளத்தில் 121.
பன்னகம் பூணினாரேன்னு இருக்கியா? பாக்குறியா? இந்த தெரியல. உங்ககிட்ட அந்த லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைச்சிட்டேன். இருந்ததுயா, அதுல 286 இருந்ததுயா பல்லவ நட்சத்திரத்துக்கு. அப்படியா? தான் 121 தான். நான் 121 தான் எழுதி வச்சுக்கிறேன். அதில் தான் பல்லவ நட்சத்திரம்ன்ற சொல்லு வருது. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருநாவலூர் வேந்தர்னு இருக்குங்கய்யா. ஐயா ராஜாயா, நீங்க படிச்சிருங்கய்யா. அடியன் தேர்றேன். பன்னக பூணினாரை பல்லவனை சரத்து சென்னியால் வணங்கி ஏத்தி திருந்து இசை பதிகம் பாடி பொன்னி சூழ் புகாரில் நீடு புனிதர்தம் திருச்சாய் காட்டு மண்ணு சீர் தொண்டர் எல்லாம் மகிழ்ந்து எதிர்கொள்ள புக்கார். ஞானசம்பந்த பெருமான் சீர்காழிலிருந்து காவிரி பூம்பட்டினம் போய் அங்க பல்லவையை சேர்த்து பெருமானை வணங்கி நான் சென்னியால் வணங்கி ஏத்தி திருந்து இசைப்பதிகம் பாடி என்று சொல்லி பன்னகம் புனினாரை பல்லவனீச்சரத்து சென்னியால் வணங்கி ஏத்தி திருந்து இசைப்பதிகம் பாடி அதுக்கப்புறம் திருச்சாய்க்காடு போனார்னு சொல்லியிருக்கார். அதனால அந்த 121வது பாடலை அங்க குறிப்பிட்டிருக்கு. வாழ்க வாழ்க. முதல் பாட்டு பரசு பாணியரு பாடல் வீணையரு பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து அரசு பேணி நின்றார் இவ தன்மை அறிவாரார். அரசு பேணி நின்றார் இவ தன்மை அறிவாரார். காவிரி பூமண்டலே பட்டினத்தை பல்லவனீச்சர பெருமான் அரசாட்சி செய்கிறார், இவருடைய தன்மையை அறிவார் என்று வினாவாக கேட்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அவர் அறிந்திருப்பார், ஆனாலும் யார் அறிவார்னு அந்த இதுல இருந்து ஆணவத்தினால அடங்கி நின்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாம அறிவார் என்று கேட்கிற மாதிரி படித்த. வாழ்க வாழ்க. பட்ட நெற்றியர். சித்ராமா வாங்க. சித்ராமா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். பட்ட நெற்றியர் நட்டமாடுவர் பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து இட்டமாயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார். இட்டமாயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நேற்று வைகாசி மூலத்துல திருக்கழுக்குன்றத்துல அந்த முற்றோதல் செய்தான். நேற்று ஒரு 75 பதிகம் படித்த 3ஆம் திருமுறைகளை இன்னொரு 50 பதிகம் இன்னைக்கு படிக்கணும். அப்ப இந்த நீங்க அந்த திருப்பாசனம் படிக்க சொல்ல உங்களை நினைவு கூர்ந்தேன் சித்ராமாவை. அப்ப அவங்க மாதிரி அவங்க சொற்பொழி பண்ணாங்க. ஒரு அம்மா கேட்டாங்க, ஐயா என்னம்மா ஐயா அந்த அம்மா என்னையா சொன்னாங்கன்னு கேட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை தாம்மா சொன்னாங்க, ஒண்ணும் இல்லம்மா அந்த அத்தி நாத்தின்னு சொல்லி உண்டு இல்லைன்னு சொன்னாங்க. ஞானசம்பந்த பெருமான் உண்டு இல்லைன்னு எடுத்துட்டாரு அப்படின்னு. வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்க. மூணாவது சில சொற்களை மறைக்க முடியாது இல்லையா, அதனால சொல்ற நம்ம சாதாரண சொல்லிட்டா கூட அது உள்ளத்தை தைத்தது, அதனால வாழ்க. மூன்றாவது பாட்டு பவளமேனியர். செல்வம். செல்வம் அம்மா வாங்க. பவளமேனியர் திகழும் நீற்றினர் பட்டினத்துறை பல்லவனீசரத்து அழகராயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார். அழகராயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார். திருச்சிட்டம். பெருமானுடைய தன்மை எப்படி இருக்குன்னு மேல பாடுறாரு. பரசு பாணியர் திகழு நீட்டினர் பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து அழகராயிருப்பார்னு பாடிட்டு இவர் தன்மை அறிவாரான்னு திரும்பி நம்மளே கேட்கிறார். அப்ப
அந்த 4வது வரியில இருக்கிற அந்த கேள்விக்கு விடை மற்ற முன்னாடி 3 லைன்ல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. பண்ணில் யாழினர். சிவ கா பாண்டியன். பாண்டியன் இருக்கீங்களா? சிவ கா பாண்டியன். வாழப்பாடி சித்ரா வாங்க. ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் பொண்ணா வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். பண்ணில் யாழினர் பயிலும் முந்தையர் பட்டினத்துறை பல்லவனீச்சரத் தன்னிலா இருப்பார் இவர் தன்மை அறிவாரார். தன்னலா இருப்பார் இவர் தன்மை அறிவாரார். திருச்சிற்றம்பலங்கய்யா. நன்றி. பண்ணில் யாழிசையாகவும் பயிலும் மொந்தையாகவும் இருக்கிற அந்த பெருமானுடைய தன்மையை ஆரறிவார் என்கிற வினா. வாழ்க வாழ்க. பல்லில் ஓட்டினர். 5வது பாட்டு. செண்பகவல்லி அம்மா வாங்க. செண்பகவல்லி. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்தடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். பல்லில் ஒட்டினர் பலி கொண்டுண்பவர் பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து எல்லியாட்டுகந்தார் இவர் தன்மை அறிவாரார். எல்லிலாட்டுகந்தார் இவர் தன்மை அறிவாரார். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. எல்லி ஆட்டுகந்தவர் என்று நம்ம மணிவாசக பிரபுகள் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடுநாதன் என்பதை எல்லி ஆட்டு உகந்தார் என்று சொல்லாலே ஞான சம்பந்த பெருமான் சொல்லி காட்டுகிறார். வாழ்க. ஐயா ஞானப்பிரசாத் ஐயா இருக்காங்களா? ஐயா ஐயா வெளியில போயிருக்காரு ஐயா. சரிம்மா சரிம்மா வாழ்க. இருந்தாருன்னா பாட சொல்லணும். ரைட். வாழ்க. பச்சை மேனியர். ஐயா ஐயா ஐயனே வாங்கய்யா வாங்க. ஐயா வந்து பாடிட்டேன். ஞானப்பிரசாத் பாடிட்டேன். அப்புறமா பாடலையா? பச்சை மேனியர் பிச்சை கொள்பவர் பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து இச்சையாயிருப்பார் இவர் தன்மை அறிவார். திருச்சிற்றம்பலம். பெருமான சிவந்த மேனின்னு சொல்லுவாங்க. சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மன். ஆனா இங்க என்ன பண்றாரு? அவரு பச்சை மேனியர்னு பாடிருக்காரு. ஏன் பச்சை மேனியர் பண்ணார்னா, அப்பெருமான் நம்ம உலகத்திலே பசுமையாக தங்கி இருக்கிறான் என்ற அடையாளமாக பச்சை மேனியர்னு பாடினான்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து பைங்கன் ஏற்றினர். உமாபதி உமாமா குன்றத்தூர் உமாமா. இந்த நிகழ்ச்சிகள்லாம் பிள்ளைய சொல்லி போட்டோம். அவங்கதான். வாங்க வாங்கம்மா. நாளைக்கு முன்னாடி கார்த்திகையிலே பிள்ளை சொல்லி போட்டாங்க அவங்க. பைகன் ஏற்றினர் திங்கள் சூடுவர் பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து எங்குமாயிருப்பார் இவர் தன்னை அறிவாரார். எங்குமாயிருப்பார் இவர் தன்னை அறிவாரார். ஏமா உமாமா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும். இப்ப சொல்லிடுறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாங்காட்டுல நம்பி ஆண்டார் நம்பி விழா. அதே போன வாட்டி நம்ம சந்திச்சல அதே மண்டபத்துல பட்டம்மாள் கல்யாண மண்டபம். 2ஆம் தேதி காலையில 4 மணி இருந்து பகல் மாலை 4 மணி வரைக்கும் 12 மணி நேரம். வாங்க. நான் அழைப்பு எல்லாரும் குரூப்ல போட்டுறேன். இயன்றவர்களாம் வந்து கலந்துக்கலாம். அதுல நம்பி ஆண்டார் நம்பி விழா திருமுறை வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. பைங்கன் ஏற்றினர். தர்ஷன் காட்சிக்கினியர் வாங்க. காட்சிக்கு இனியர் கடுஞ்சொல்லால் அல்லன்னு சொல்லுவாங்க. வாழ்க. நமசிவாயா. வாமா வாமா. தம்பி இன்னைக்கு வைகாசி மூலம்ல. இந்த வைகாசி முதல் தான் நமசிவாய பதிகம் பாடினாரு ஞான சம்பந்த பெருமான். நேற்று அந்த பதிகம் பட்சமே அந்த நமசிவாயத்துக்கான பதிகம் இன்னைக்குதான் வைகாசி முதல் தான் பாடினாரு. வாழ்க வாழ்க. நமச்சிவாயத்துக்கு நான் சொல்லலாம் இந்த வைகாசி மூலத்தை. பைங்கன் ஏற்றினர்.
அது பண்ணாரு. இல்ல எட்டாவது. ஐயா ஐயா நான் பாடிட்டுங்களா ஐயா? பாடுங்கம்மா. ஏன் தம்பினாச்சு? அவன் ஊருக்கு போய்க்கிறான் ஐயா. காஞ்சிபுரம் தேர் இன்னைக்கு தேருக்கு போயிட்டான். இல்ல இப்ப பேசினாரு அவர், என்னாச்சு? இவன் பாடுறான். அவன் அடுத்த பாட்டு அவனது. சரி பைங்கன் அவர் பாட்டு. பைங்கன் ஏற்றினார் திங்கள் சூடுவர் பட்டினத்துறை பல்லவனி சரத்து எங்குமாயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார். நமச்சிவாய ஐயா. அந்த பெருமான் பட்டணத்து பல்லவத்தில் மட்டுமா இருப்பாரு? அவர் எங்குமே இருப்பார். என்ன உலகம் ஃபுல்லா அவர் இருப்பார். என்ன அவன் தான் எல்லாமா இருப்பவன். அதனாலே எங்குமா இருப்பார் சொன்னார். வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு. நமசிவாய. நமஸ்கார் நமஸ்கார். பாதம் கை தோழ வேதம் ஓதுவார் பட்டின தூரை பல்வனி சரத்து ஆதியாயிருப்பர் இவர் தன்மை அறிவார் ஆர். நமசிவாய. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. பாதம் கை தோழ வேதம் ஓதுவர். அவனுடைய திருவடியை நாம் நினைத்தால் அவன் என்ன பண்ணுவான்? நமக்காக அஞ்செழுத்தை ஓதி நம்மை உய்விப்பான். அந்த பெருமான் தான் நமக்கு ஆதியான மூதமுதலா இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. படிகுள் மேனியர். தாமோதரன் ஐயா பாலசுந்தர பாடிடுறேங்க. பாடுங்க பாடுங்க. படிகொள் மேனியர் கடிகொள் கொன்றையார் பட்டினத்துறை பல்லவனிச்சரத்து அடிகளாயிருப்பார் இவர்தம் அறிவாரார். அடிகளாயிருப்பார் இவர்தம் அறிவார். திருச்சிற்றம்பலம். சிவாய நமயா. காவிரி பொம்படைய பட்டினச்ச பெருமான் அடிகளுக்கு அடியார்க்கு அடியாராக இருக்கிற அடிகளாயிருப்பார் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. பறைகொள் பாணியர். திருச்சிற்றம்பலம். பறைகொள் பாணியர் பிறைகொள் சென்னியர் பட்டினத்துறை பல்லவனை சரத்து இறைவராயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார். இறைவராயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார். திருச்சிற்றம்பலம். நமக்கு தாம்போது மரம் நிறைவனா தான் இருக்க முடியும். வாழ்க வாழ்க. சரிங்க, நன்றிங்க. அரண்னா தாம்போது அரண் இறைவனா தான் இருக்க முடியும் இல்லையா? கட்சி ஏகம்ப பெருமானாக. வாழ்க வாழ்க. ஏகம் தானுங்க. கடைசி வானம் ஆழ்வதர். வானம் ஆழ்வதர் யார்? யான் நித்திலா இருக்காங்களா? நித்திலா சங்கர் ஐயா வாங்க. சங்கர். எல்லாருடைய சிவனே போற்றி, எல்லா தவறும் இறைவா போற்றி போற்றி. வானமால் தவதர் கோணமுன்றிலை மாதர் பல்லவனி சரத்தானை ஞான சம்பந்தன் நற்றமிழ் சொல்ல வல்லவர் நல்லரே. ஞான சம்பந்தன் நற்றமிழ் சொல்ல வல்லவர் நல்லரே. திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்தன் தமிழை யார் சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் நல்லவர்கள். இந்த நல்லவர் என்று சொல்ல வேற எங்க இதில் கூட பயன்படுத்தினார். நம்முடைய திருநீற்று பதிகத்திலையும் பயன்படுத்தியிருக்காரு. ஆற்றல் அடல் விட ஏறும் அளவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உறவுற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர். வெறும் முதல் பாட்டு சொன்னா 10, 10 பாட்டு சொன்னோம். 10 பாட்டு சொன்னா அவர்கள் நல்லவர்கள். அந்த மாதிரி நம்ம பதிகமா படிக்கிறோம். அதனால ஞான சம்பந்தன் நற்றமிழ் சொல்ல வல்லார் நல்லாரே. வாழ்க 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 என்று சொல்லி மணி இப்ப 6:05 ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அடுத்த 15 நிமிஷம் லேட் ஆயிடும். அதனால இருக்கிற 10 நிமிஷத்துல நாங்க சித்ராமா ஞான சம்பந்தம் பத்தி ஏதாவது ஒரு 10 நிமிஷம் என்ன சொன்னா நல்லா இருக்கும்.
நன்றிங்க ஐயா. சித்ராமா இருக்கீங்களா? இருக்காங்க இருக்கேங்க இருக்காங்க இருக்கேங்க. வாங்க வாங்க சிவாய நம்ம வருக வருக என்று வரவேற்க. ஐயா ஐயா என்ன சொன்னாங்கன்னு கவனிக்கலைங்கய்யா. கவனிக்கலைங்களேம்மா? ஒண்ணும் இல்லம்மா, ஞானசம்பந்தருடைய மூல வைகாசி மூல நட்சத்திரம் இன்னைக்கு வந்திருக்கு இல்லையா? வைகாசி மூலம் ஞானசம்பந்தர் பதிகம் படிச்சுருக்கிற தொடர்ந்து இன்னைக்கு வைகாசி மூலம் ஞானசை பத்தி ஏன்னா ஒரு 5-10 நிமிஷம் ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். சிவசிவா இப்ப எங்கயா ம் பதிகெல்லாம் பாடி இப்பதான் முடிச்சு ஒரு 10 நிமிஷம் என்ன சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கேட்ட புண்ணியம் கிடைக்குமென்னு தான், வேற ஒண்ணும் இல்லை. சிவசிவா சிவசிவா திருச்சிற்றம்பலம். இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க, ஒரு 10-15 நிமிஷம் இருக்குல்ல. ஞானசம்பந்தர் ஞானசம்பந்த பெருமான் வந்து 16 மிச்சம் ஆண்டுகள் ஸ்ரீதேவியை கேட்டுக்கிறோம். சிவசிவா ஞானசம்பந்த பெருமான் இந்த பூமியில 16 ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்த 16 ஆண்டுகள்ல அவர் என்ன பண்ண போறார் அப்படிங்கறத வந்து சேக்கிழார் பெருமான் அவர் பிறக்கும் போது என்ன காரணத்துக்காக பிறந்தார் அப்படின்னு சொல்லி 16 காரணங்களை சொல்றார். அந்த 16 காரணங்களையும் அவர் 16 வயதுக்குள்ள எல்லா இதையும் நிறைவேற்றுகிறார். இப்ப உதாரணத்துக்கு முதல் பாடலே சொல்லுவார், வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத அப்படின்னு அந்த பாட்டுல சொல்வாரு. அந்த மாதிரி ஒரு அந்த அந்த தமிழ் வழக்கு அயல் வழக்கை எல்லாம் வென்று ஏற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். இப்ப மற்ற மொழிகள் எல்லாம் பேசினாலும் பண்ணினாலும் தமிழ் மொழிதான் வந்து அது எல்லாவற்றையும் வென்று ஏறும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது போல ஞானசம்பந்த பெருமான் தன்னை தமிழாகரன் என்றும் தமிழ் ஞான சம்பந்தன் என்றும் தமிழ் மாலைகள் பாடியும் இறைவனை வழிபட வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்தி அவர் வந்து தமிழ்ல பாடினது மாத்திரமல்ல, காலத்தி மலைக்கு வடக்கே தமிழ் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் அங்க போகவே இல்லை. அங்க போகாம இருந்து காலத்திலேயே நின்று அவர் கைலாயம் இந்திரநீல பருப்பதம் எல்லா தலங்களையும் அங்க இருந்து பாடினார். அவர் நினைச்சிருந்தா போயிருக்கலாம், கைலாயத்துக்கே போயிருக்கலாம். அவர் ஏன் போகல அப்படிங்கிறதுக்கு சேக்கிழார் பெருமான் சொல்ற காரணம், அங்கெல்லாம் தமிழ் இல்லை, தமிழ் இல்லாத இடத்துக்கு தாம் போகவே கூடாது. அந்த அளவுக்கு தமிழை வந்து தன்னுடைய தமிழாகரன் அப்படின்னு சொன்னா தமிழையே உடலாக கொண்டவன் அர்த்தம். ஆனா அவர் தமிழையே உயிராகவும் கொண்டிருந்தார். சிவபெருமான் வேறு தமிழ் வேறு அல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப சிவபெருமான் எடுத்து பக்தி செலுத்துறவங்க தமிழால் பக்தி செய்தால் அது இன்னும் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது என்னன்னா அவங்கவுங்க தாய்மொழியில சொல்ற போதுதான் அந்த உணர்வு நல்லா கிடைக்கும். இப்ப மற்ற மொழியில நமக்கு தெரியாத ஒரு மொழியில சொன்னா அது நமக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறது ஒன்றும் புரியாது. அவங்க ஏதோ சொல்லிட்டு அர்ச்சனைங்கிற பேரால இவங்க பேரு குலம் கோத்திரம் எல்லாம் சொல்லி அவங்க மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க நின்னுட்டு சொந்த கதையை பேசிட்டு இருப்பாங்க. ஆனா தமிழ்ல சொல்ற போது தாய்மொழியில சொல்ற போது அதை கவனிப்பாங்க. அதான் ஒரே வரையில சொல்லுவாங்கம்மா, தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். ஆமா, தாய்மொழியில வழிபாடு செய்யற போது நமக்கும் அந்த உணர்வு வந்து இறைவனோடு ஒன்றி வழிபாடு செய்யலாம். அதனால வந்து எல்லா இடத்துலயும் அவர் தமிழால் பாடுங்க அப்படின்னு சொல்றாரு. அடியார் கூட்டத்தோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றாரு. அவர் அப்பர் பெருமானை பாக்குற போது அந்த அவருடைய கண்கள் தாரைய மழை பொழிது. அவர் வந்து ரொம்ப மரியாதையா அப்பரே அப்படின்னு சொல்லி அழைக்கின்றார். அவரோட அன்பு பாராட்டுற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஞானசம்பந்தரும் அப்பர் பெருமானும் முதல்ல அந்த சீர்காழி கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. ஞானசம்பந்தர் வந்து அப்பர் பெருமானை கூட்டிட்டு போறாரு. அங்க போனோடனே இவர் பாடல, இவர் வந்து பாட்டு பாடாம தம்பிரான பிரானாரை நீர் பாடும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சாமி எல்லாருக்கும் பொதுவானவர் தான் இருந்தா கூட அந்த இடத்துல எப்படி சொல்றாருன்னா, பிரானாரை நீர் பாடீர் அப்படின்னு சொல்றாரு. உங்க சாமியை நீங்க பாடுங்க அப்படின்னு முதல்ல அவருக்கு அந்த அப்பர் பெருமானுக்கு மரியாதை கொடுத்து அவரை பாட வைத்து இவர் கேட்டு மகிழ்கிறார். இறைவன் சொல்லும்போது பிரானாரை அப்படின்னு சொல்றாரு, நம்பிரானாரைன்னு கூட சொல்லல. சாமி வந்து அப்பர் சாமியும் சாமி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கனால அந்த அன்புக்கு ஒரு மரியாதை கொடுத்து பிரானாரை நீர் பாடீர் அப்படின்னு சொல்லுவார்.
அந்த மாதிரி அப்பர் பெருமான் கூட அவருடைய பல்லக்கு சுமந்து வரும்போது கூட இப்படி செய்யலாமா, நீங்க எவ்வளவு பெரியவங்க, இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா பதில் சொல்லியிருப்பாரு. ஞான சம்பந்தருக்கு இதையன்றி வேற என்ன செய்யறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருந்த அன்பு அவ்வளவு சிறந்த அன்பா இருக்கும். ஞானசம்பந்த பெருமான் வந்து மதுரைக்கு போறேன்னு ஒத்துக்குவாரு. அப்போ அப்பர் வந்து இந்த சமணர்கள்லாம் தனக்கு என்னென்ன தீங்கு செய்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் அவர் அனுபவபூர்வமா உணர்ந்ததுனால இந்த குழந்தையும் அந்த சமணர்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப துன்பப்படுத்திடுவாங்களே அப்படின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அவரை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி நேரடியா நீங்க இதெல்லாம் சொன்னா அந்த குழந்தைக்கு புரியுமோ புரியாதோ அப்படிங்கறதுனாலதான் நாளும் கோலும் நல்லதாக இல்லை, அதனால நீங்க செல்வதற்கு உடன்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஞானசம்பந்த பெருமான் அவரு என்ன நினைப்பாருன்னா, சமணர்கள் ஏற்கனவே இந்த அப்பர் பெருமான ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. இவரு வந்து இப்ப பல்லவ நாட்டிலையும் சமணர்கள் இல்ல, சோழ நாட்டிலையும் பல சமணர்கள் இல்ல, எல்லாருமே பாண்டிய நாட்டுல இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு இவரையும் கூட்டிட்டு போயிருக்கலாம். இவரை கூட்டிட்டு போனா இவரை மறுபடியும் ஏதாவது பண்ணுவாங்க, அதனால இவரை பாதுகாக்கணும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. இவரை பாதுகாக்கணும், சமணர்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னு 2 பேரும் ஒருத்தர் அவங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு, நீங்க இந்த புனல் நாட்டிலேயே தங்கி இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் போறாரு. அப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எப்படி அன்பு வச்சிருந்தாங்க, எப்படி இவருங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் மரியாதை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது அந்த இடம் ரொம்ப அருமையா இருக்கும். அதே போல திருவாரூர் பெருமானை அப்பர் பெருமான் வணங்கிட்டு வந்திருப்பாரு. அப்போ திருவாரூர்ல என்ன பாத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் முத்துவிதானம் மணிப்பொற் கவரி அப்படிங்கிற அந்த பாடலை சொல்லி அங்க இருந்து அந்த திருவாதிரை விழாவை பத்தி சொல்லியிருப்பாரு. உடனே இவருக்கு திருவாரூர் போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அதனால நீங்க இங்கேயே இருங்க, திருப்புகலூர்லயே இருங்க, நான் போய் வந்து திருவாரூரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போய் பார்ப்பாரு. அங்க வழிபாடு செஞ்சுட்டு அந்த தலத்தை விட்டு நீங்கும் போது ஞானசம்பந்தருக்கு அந்த திருவாரூர் அந்த தலத்து மேல ஒரு அந்த அன்பு, அதனால என்ன பண்றாருன்னா கோயிலை விட்டு திரும்பி வரும்போது திரும்பி பார்த்துட்டு வந்தாராம். திருவாரூர் கோயிலையும் திருவாரூர் பெருமானையும் நினைச்சு திருவாரூரை திரும்பி பார்த்து அந்த வழியில எல்லாம் வரும்போது திரும்பி பார்த்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நமக்கு கூட ஒரு ஏதாவது ஒரு ஊருக்கு போகும்போது அது ரொம்ப ஈர்ப்பா இருந்துச்சுன்னா நம்ம திரும்பி பார்ப்போம் அந்த இடத்த. அந்த மாதிரி திருவாரூரை வந்து ஞானசம்பந்த பெருமான் திரும்பி பார்க்கிறார். இவங்க ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சந்தித்தது 3 முறை. முதல்ல வந்து திருப்புகலி அப்படிங்கிற அந்த சீர்காழிக்கு திருநாவுக்கரசு பெருமான் அங்க வராரு. அவரை பத்தி கேள்விப்பட்டு பாக்குறதுக்காக வராரு. அங்க அவங்களுடைய முதலாவது சந்திப்பு. அதுக்கப்புறம் திருப்புகலூர் 2வது சந்திப்பு. திருப்புகலூர்ல இருந்து இப்ப அங்க முருகநாயனாருடைய மடத்துல இந்த நாயன்மார், அந்த காலத்துல இருந்த நாயன்மார்கள் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. ஒரு 6 நாயன்மார் ஒண்ணு சேர்றாங்க. திருநீலநக்கர், திருஞான சம்பந்தர், திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர், திருநீலநக்கர், சிறுத்தொண்டர், முருகநாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சொல்லிட்டேங்கய்யா. குங்குளிய கலையர், திருநாவுக்கரசர் ஆமா மறந்துட்டேன். திருநாவுக்கரசர் 6 பேரு சந்திக்கிறாங்க. அந்த 6 பேரும் ஆமா அந்த முருகநாயனார் மடத்துல என்ன பேசுனாங்க அப்படின்னா, நாயன்மார்கள் ஒன்னா சேர்ந்தா என்ன பேசுவாங்க, ஊரு கதை எல்லாமா பேசுவாங்க, சாமிய பத்தியும் அடியார்களை பத்தியும் பேசினாங்களாம் சேக்கிழார் சொல்றார். அப்ப அடியார் பேசினார்கள் சொல்லுவாரு சேக்கிழார். ஆமாங்கய்யா. அடியார்கள் அப்ப ஒண்ணு சேர்ந்தா இறைவனை பற்றியும் அடியார்களை பத்தியும் பேசணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா அவங்க அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த முருகநாயனார் திருமடமும் எவ்வளவு பேர் பெற்றிருக்கான். 6 நாயன்மார்கள் ஒரே இடத்துல சந்திச்சு இறைவனை பத்தியும் அடியாரை பத்தியும் பேசினா அங்க கேட்டுட்டு இருந்த அந்த அடியார்கள் எல்லாம் என்ன பேர் பெற்றவர்கள் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு மெய் சிலிர்க்கிறது. அந்த மாதிரி ஞானசம்பந்த பெருமானுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்னையுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய வரலாறு கேட்கும்போது இவ்வளவு அந்த வணிக பெண்ணை எழுப்பியது அதெல்லாம் வந்து ஒரு நம்ம பாட்டுக்கு போயிருக்கலாம், யாரோ அழுதுட்டு போறாங்க நமக்கு என்ன அப்படின்னு நினைக்காம அந்த பொண்ணு அழறா,
இறைவனை நினைச்சு நினைச்சு சொல்லி அழறா. என்ன சொல்லி அழறான்னா, அஹ் ரதி வேண்ட மன்மதனை நீ உயிர்ப்பித்து கொடுத்தாய். விடத்தை வந்து மற்றவர்களை காப்பதற்காக விடத்தை எல்லாம் உண்டாய். அப்படிப்பட்ட பெருமானே நீ என்னை காப்பாய் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுறா. அதை கேட்ட உடனே இவர் வந்து என்ன பண்றார், இந்த பெண்ணின் துன்பத்தை நீக்கணும் அப்படின்னு அந்த வணிகனை பதிகம் பாடி உயிர்ப்பித்து அவங்க 2 பேருக்கும் திருமணமும் செய்து வைக்கின்றார். அப்ப நம்ம சரண்ணி எனுமால் அந்த பாடல் கூட ரொம்ப அழகா சொல்வார். உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. குவளை மலர்கள் மலர்ந்து இருக்கு அந்த ஊர்ல நிறைய. அந்த குவளை மலர்களை சுவாமியும் சாத்தி இருக்கிறார், சாமிக்கும் சாத்தி இருக்காங்க. இந்த பொண்ணோட குவளை மலர் வந்து தண்ணியில இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த குவளை மலருக்குள்ள தண்ணி இருக்கு. என்னன்னா அந்த பொண்ணோட கண்ணு வந்து குவளை மலர் மாதிரி இருக்கா, அது கண்ணீர்ல அப்படியே கண்ணீர் பெருகுதான். இது வந்து உனக்கு தகுமோ சுவாமி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த மாதிரி அதை பதிகம் பாடினோடனே அந்த வணிகன் உயிர் பெற்று எழுகிறான். அப்ப அந்த பொண்ணோட அந்த குவளை மலர் கண்கள்ல ஆனந்த கண்ணீரா அது மாறுது. அந்த துன்ப கண்ணீர் ஆனந்த கண்ணீரா மாத்துறாரு ஞானசம்பந்த பெருமான். மற்றவர்கள் துன்பத்தை நீக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு. திருவேழிமிழலையில தங்கி இருக்கும் போது பஞ்சம் தீர பாடி அங்க வந்து 2 பக்கமும் உணவு மேற்கு வாசல்ல வந்து மடம் அமைத்து திருநாவுக்கரசு பெருமான் அடியார்களுக்கு அமுது படைக்கிறார். கிழக்கு வாசல்ல ஞானசம்பந்த பெருமான் மடம் அமைத்து அடியார்களுக்கு அமுது படைக்கிறார். சரி பாட்டு பாடணும், சாமிகிட்ட காசு வாங்கி கொடுத்தோம், சாப்பாடு செஞ்சு போடுறாங்க அப்படி நினைக்காம போய் பாக்குறாரு எப்படி அவங்க உரிய காலத்துல போடுறாங்களான்னு. திருநாவுக்கரசர் மடத்துல நாட்கூருக்கு முன் அமுது செய்கிறார்கள். அதாவது பகல் 12 மணிக்கு முன்னாடி அங்க 12 மணிக்கெல்லாம் அங்க சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிடுறாங்க. ஆனா இங்க வந்து காலதாமதம் ஆகுது. அப்ப அவர் அந்த உணவு சமைக்கிறவங்க கிட்ட போய் சொல்லுவார் ஒரு வார்த்தை, அதாவது தீங்கு அதாவது தீய எண்ணம் அப்படிங்கிறதே இல்லாத ஒரு பாங்கு உடையவர்களே அப்படின்னு அவங்க அழைச்சி நீங்க ஏன் வந்து காலதாமதம் ஆகுது அப்படின்னு கேட்பார். அப்ப அவங்க சொல்லுவாங்க, அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் தெரியல சாமி, அப்பர் பெருமான் கொடுக்குற காசுக்கு யாரும் வட்டம் கேட்கறது இல்ல, உடனே பொருள் கொடுத்துட்றாங்க. ஆனா நீங்க வாங்கி கொடுக்குற காசுக்கு வட்டம் கேட்டு கொஞ்சம் காலதாமதமா தான் பொருள் கொடுக்குறாங்க, அதனால இங்க காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லுவார். உடனே ஞானசம்பந்த பெருமான் நினைச்சு பார்ப்பார், நாம பாட்டு மட்டும்தான் பாடுறோம், ஆனா அப்பர் சுவாமி கைத்திருத்தொண்டும் செய்கிறார். அதனால அவருக்கு வாசி இல்லாத காசு சாமி கொடுத்திருக்காரு. அதனால நான் என்ன பண்ணணும்னா வாசி தீர நான் பாடி காசு பெறுவேன் அப்படின்னு சொல்லி போய் வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் சாமிகிட்ட. அந்த அவர் மேல இருக்க அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இவர் போய் அவரு கைத்திருத்தொண்டும் செய்யறாரு, நம்ம அது செய்யல, அதனால நமக்கு இப்படி கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி போய் பாடுறாரா. ஆனா சேக்கிழார் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் இறைவனுடைய திருமகனார். ஏன்னா திருமுலைப்பால் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதனால அவருடைய திருமகனார். இப்ப நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, பக்கத்து வீட்டு குழந்தை இருக்கு, நம்ம வீட்டு குழந்தைக்கு ஒரு பொருள் கொடுக்குறோம், அது கொஞ்சம் உடஞ்சிருந்தா பரவாயில்ல, நம்ம பிள்ளைக்கு கொடுத்துடலாம், அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு நல்ல பொருளா கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. அது போல சுவாமி என்ன பண்றார், தன்னுடைய திருமகனார், அதனால வாசியுடைய காசு கொடுத்தாராம் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்லுவாரு. அவர் அந்த வாசி தீரவே காசு நல்குவீர் பதிகம் பாடும்போது அவர் வாசி இல்லாத காசை கொடுப்பார். இவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு பாட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கூட சாமி எப்படி திருவிளையாடல் புரிந்திருக்கலாம். அந்த இடம் ரொம்ப அருமையா இருக்கும். அப்புறம் அந்த மறைக்கதவம் திறக்கும் போதும் அடைப்பிக்கும் போதும் அந்த மறைக்கதவும் அப்பர் பெருமான் பாடுவார், இரக்கம் ஒன்றிலீர் அப்படின்னு பாடும்போதுதான் சாமிக்கு அந்த கதவு திறப்பார். அது ஏன் அவ்வளவு நேரம் காலதாமதம் ஆச்சுன்னா, அந்த ஊர்ல வந்து மறைகள்லயே பாடி வடமொழியிலேயே பாடி 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 தமிழை கேட்காம இருந்தார் சாமி. திடீர்னு தமிழ் கேட்ட உடனே தன்னையே மறந்துட்டார் போல இருக்கு. அதனாலதான் அந்த பாட்டு 9வது பாட்டுலதான் வந்து கதவு திறக்கிறார். அப்புறம் ஞானசம்பந்தர் பெருமான் பாடினோடனே முதல் பாட்டிலேயே கதவு அடைத்து விடுகிறது. அப்போ அப்பர் பெருமான் மனசுல ஒண்ணு நினைக்கிறார், என்னன்னா இறைவனுடைய திருக்குறிப்பு உணராமல் பாடிட்டோம். அப்பயும் ஞானசம்பந்த பெருமான் தான் சொல்வாரு, நீங்க திறக்க பாடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்டு பாடிடுவார் இவரு. ஆனா மதுரையில பாத்தீங்கன்னா அந்த
சமணர்களோட வாதுக்கு போறதுக்கு முன்னாடி இவர்களை வாதில் வென்றழிக்க திரு உள்ளமேன்னு ஞானசம்பந்த பெருமான் இறைவனுடைய திருக்குறிப்பை என்ன சாமியோட திருக்குறிப்பு என்னவா இருக்கும் அது வந்து தெரிஞ்சுக்கணும், அதை வந்து முதல்ல அவர்கிட்ட ஒரு அனுமதி வாங்கிக்கணும் அப்படின்னு அவர் பாடுவாரு. ஆனா இங்கு வந்து அவர் அந்த திருக்குறிப்பை உணராம எடுத்த உடனே கதவு திறக்குமாறு பாடுனதுனால அந்த கதவு திறக்க காலதாமதமாகும். அப்பர் பெருமான் இறைவனுடைய திருவுள்ளத்தை நினைக்காம நம்ம பாட்டுக்கு பாடிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவார். அந்த வருத்தம் தீக்கிறதுக்காக சுவாமி வந்து திருவாய்மூருக்கு வா அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப அவர் திருவாய்மூருக்கு போயிடுவாரு இவர்கிட்ட சொல்லாமலே. ஞானசம்பந்த பெருமான் தூங்கி எழுந்த உடனே அப்பர் எங்க அப்படின்னு கேக்குறாரு. அவர் திருவாய்மூருக்கு போயிருக்காரு அப்படின்னு இவரும் பின்னாடி போறாரு. அங்க பாத்தீங்கன்னா அங்க போய் 2 பேரும் பாடுறாங்க. இறைவன் வந்து ஆடலுடன் காட்சி கொடுக்கிறார். ஞானசம்பந்த பெருமானுக்கு முதல்ல தெரியுது அந்த ஆடல் காட்சி, அப்பர் பெருமானுக்கு தெரியல. அவர் வந்து ஏன்னா அந்த ஒரு இப்படி திருக்குறிப்பை உணராம பாடிட்டோமே அப்படிங்கிற அந்த வருத்தத்திலேயே இருந்ததுனால சுவாமி தெரியல. ஆனா இவர் வந்து சாதாரணமா போய் பாடுறார், அங்க சாமி தெரிகிறார். உடனே கூப்பிட்டு அவருக்கு காமிக்கிறார், பாருங்க இறைவனுடைய ஆடல் காட்சி பாருங்க. அவர் பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் பாடி அவர் பார்த்து அவர் அதுக்கப்புறம் பாடுறார். அப்படி இந்த 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பும் ஒருத்தர் மேல ஒருத்தர் மரியாதையும் வைத்து அவங்க அடியார் திருக்கூட்டத்தை எல்லாம் ஒரு அக்கறையோடையும் அன்போடையும் பேணி அவங்க கொண்டுட்டு போயிருக்காங்க. ஏதோ அடியார் கூட்டம் நம்மளோட இருக்கு, பாட்டு பாடணும் கேக்குறாங்க அப்படின்னு இல்லாம அவங்கள பத்தி காலத்துல அவங்க திருவமுது செய்தார்களா, நல்ல இடத்துல தங்கினார்களா. ஞான சம்பந்தர் வந்து அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் அவங்க மனைவியும் அழைச்சிட்டு திருநீலநக்க நாயனார் வீட்டுக்கு போறப்ப உங்க கணவன் மனைவியா வந்திருக்கிறதுனால அவங்களை தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் அமைத்து கொடுங்க அப்படின்னு கேக்குறார். அப்ப திருநீலநக்கர் அந்த வேள்வி வளர்க்குற அந்த இடத்துலயே வந்து அவங்க 2 பேரையும் தங்க வைக்கிறார். அன்னைக்கு அந்த வேள்வி வலம் சுழித்து ரொம்ப அருமையாக அந்த வேள்வி தீ எழுந்தது அப்படின்னு சேக்கிழார் பெருமான் பாடுறார். அப்ப அந்த மாதிரி அவங்க ஏதோ கணவன் மனைவி வந்தாங்க நம்ம கூட எல்லாரோடையும் அவங்களும் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்காம அவங்களை ஒரு நல்ல தனி இடத்துல தங்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் எல்லாம் வந்து ராஜாராணி அம்மா வந்து நாங்க போறப்போ சென்னைக்கு போகும்போது ஊர பக்கத்துல நாங்க தங்குறதுக்கு ஒரு அறை ஏற்படுத்தி கொடுத்து வேண்டாம்னு சொன்னாலும் இல்ல நீங்க கொஞ்சம் தங்கிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் செஞ்சாங்க. அந்த மாதிரி அந்த அவங்களுடைய அன்பு அப்படிப்பட்ட அன்புடையவர்கள் இப்பயும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் அவங்க அடியார் திருக்கூட்டத்துல இருக்க அத்தனை பேர் மேலயும் ஒரு அன்பு. இப்ப கூட ஐயாவுக்கு வந்து நம்ம மேல எல்லாம் எவ்வளவு அன்புனா அவர் திருக்கழுக்குன்றத்துல முற்றோதல் பண்ற போது நம்ம எல்லாரையும் நினைச்சாரு பாத்தீங்களா, அது ஒரு பெரிய அன்பு, நமக்கெல்லாம் ஒரு பெரிய பேர் அது. அந்த மாதிரி ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றுமே வந்து நம்ம உணர்ந்து போற்றத்தக்க வகையில இருக்கு. சேக்கிழார் பெருமானும் அதை உணர்ந்துதான் பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படிங்கிற மாதிரி ஞானசம்பந்த பெருமான் மேல ரொம்ப ஈடுபாடு காட்டி நிறைய பாடல்களை செய்திருக்காங்க. ஐயா வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. ஐயா இருந்திருந்தாருனாக்கா இப்ப இந்த வாசிக்கு அவர் வேற அர்த்தமே சொல்லியிருப்பாரு. அரியணை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாசிங்கிறது மதிப்பு கூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லுவாரு. மற்றவங்க தான் சொல்றாங்க அப்படின்னு ஐயா சொல்லுவாரு. ஐயா இப்ப வெளியில போயிருக்கிறாரு, வந்துருவார். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நிறைய செஞ்சிடலாம் ஐயா. வாங்க தாமோதரன் ஐயா சொல்ல வைங்க. சித்ராமாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. காலையில ரொம்ப சிறப்பான சொற்பொழிவு, நல்ல நெகிழ்ச்சியா இருந்தது. அவங்க சொன்ன ஒவ்வொரு சொல்லும் தன் எதிரில் நேர்ல பாக்குற மாதிரி ரொம்ப அருமையா நல்லா இருந்ததுங்க ஐயா. அம்மா திருவடிகளுக்கு வணக்கம். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. திடீர்னு இந்த நிகழ்ச்சி திடீர்னு இந்த நிகழ்ச்சி அவங்க சொல்ல வந்தது. ஆனா முழுசும் அவங்க திருஞான சம்பந்தரோட வரலாறு முழுசும் கேட்டதுக்கு உண்டான ரொம்ப நன்றி. ஐயா டக்குன்னு ஏற்பாடு பண்ணாரு பாருங்க, திடீர்னு ஒரு ஏற்பாட்டை பண்ணி நம்மள இன்ப கடல்ல ஆழ்த்திட்டாரு. நன்றி நன்றி நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த 16 வருடங்களுக்கான அர்த்தத்தை அம்மா வந்து சொன்னாங்க. அந்த 16 நோக்கங்களையும் வந்து அதுக்காகத்தான் காரண காரியங்கள்லாம் சொன்னாங்க. மிக்க மகிழ்ச்சிமா. சிவாயனமே உங்களுக்கு குறுகிய காலத்துல பேச வச்சிருக்கிறாரு ஐயா. நிச்சயம் வந்து 1 மணி நேரம் இல்லை, உங்களுக்கு பத்தாது அந்த நேரம் கூட. ஒவ்வொரு செய்கையும் அவருடைய செய்கைகள் ஞானசம்பந்தருடைய விஷயம் பேசணும்னா பேசிட்டே போகலாம். அந்த வகையில் மிக சிறப்பா சுருக்கமா ரத்தின சுருக்கமா பேச மிக்க நன்றி ஐயா. தான் அவங்க விரும்பி கேட்டாங்க.
அவங்க இதை வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வந்துருவாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா சாம்பசிவையா, திருச்சிட்டம்பலம் ஐயா சொல்லுங்கய்யா. அந்த அந்த தம்பெருமான் பாடி முடிங்கய்யா. நன்றிங்க. சிவாய நம. திருச்சிட்டம்பலம். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இன்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளாரடியாரவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவே உலகெலாம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலம் மறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நன்றிங்க. சாமி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே தற்போது திருஞான சம்பந்தரை ஏற்றிய 3ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்திய சென்னை தாம்பரம் சிவனகம் அருளரசு ஐயாருடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலை வணங்கி, ஐயா ராஜா ஐயாருடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலை வணங்கி, ஐயா சாம்பசிவம் ஐயாருடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மிக அற்புதமாக சொற்பொழிவு ஆற்றிய சாஸ்திர ரத்தின சுருக்கமாக திருஞான சம்பந்தரை பற்றி பேச சொல்லி அழைத்து ஐயா அவருடைய அற்புதமாக ஒரு பெரிய சொற்பொழிவு, அதாவது நீண்ட ஒரு பெரிய அவாக்களை எல்லாம் மிகப்பெரிய ஆழ்ந்த திருஞான சம்பந்தம் பற்றிய புரிதலுக்கு ஏற்பாடு செய்த அம்மா அவர்களுடைய பொற்பாதங்களையும் சித்ரா அம்மையாருடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அன்பர் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்கு முன்பாக எப்பொழுதுமே பொண்ணு ஊசல் பாடுவது ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். இன்றைக்கு செண்பவல்லியம்மா வந்தவாசல் இருக்கீங்களா, பாடுறீங்களா? வாய்ப்பு இருக்கா? திருச்சிற்றம்பலம் ஐயா. பொண்ணு ஊசல் பாடுறீங்களா? பாட்டுங்க ஐயா. 3வது பாட்டு முன்னீரும் ஆதியும். பாடுறேங்க ஐயா. அடியேன் தான் சொன்னீங்களா ஐயா? எத்தனாவது பாடல்னு சொல்லுங்க ஐயா ராஜையா. 3 ஐயா. முன்னீரும் ஆதியும் இல்லாம். ஐயா அடியார் என்னதான் சொன்னீங்களா? யாருங்க ஐயா சொன்னீங்க? அடியேன் தான் சொன்னீங்களா? ஆமா, வந்தவாசி நீங்க தானே? இல்லைங்க ஐயா, நானு டக்குன்னு போன் எடுக்க எனக்கு ஒண்ணும் புரியல. வேற யாரா சொல்லி நம்ம நுழைஞ்சிட போறோம். பயப்படாதீங்க. பொண்ணு ஊசல் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் என கருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூறு மண்ணு மணி உத்தர கோசமங்கை மின்னேறு மாட வியன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னேறு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல். திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி 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 நன்றி. மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு காலையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு 24 பேர் வருகை தந்திருக்காங்க. இந்த வருகை பதிவுன்றது ஆச்சரியம் தான். நேற்று நிகழ்ச்சியில சொற்பொழிவில் ஏதோ ஐயா பேசினதா சொன்னாங்க ராஜா ஐயா. காலை பொழுதுல வருகை தர்றதுன்றது கொஞ்சம் ஆச்சரியமான செய்தி தான். நம்ம அதுவும் திருவாசகத்துக்கு தேவாரத்துக்கு அப்படின்னு காலையில ஒரு நிகழ்வு இருக்கு. அந்த நிகழ்வுல வந்து சேருங்கன்னு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 7000 நண்பர்களுக்கு மேல இருக்கக்கூடிய அடியனுடைய முகநூல் பக்கத்துல கூட நான் இன்னைக்கு காலையில
ஒளிபரப்பு இந்த செய்திகளை போடுறேன். ஆனா இறைவன் யாருக்கு உணர்த்துறாரோ அவங்க தான் வர முடியும். என்னுடைய எக்ஸ் பக்கத்துலயும் அடியன் நான் அது போடுறேன். எவ்வளவு பெரிய மனிதர்கள் எல்லாம் இணைத்து நான் போட்டேன். இருந்தாலும் யாருக்கு அது உறுத்தாகுதோ அவங்க தான் அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியும். நம்முடைய இன்றைக்கு காலையில கூட கட்புலன்ல நிறைய பேருக்கு நான் தகவல் தெரிவிச்சேன். வந்து சேருவாங்க, அடியார்கள்லாம் வந்து சேருவாங்கன்ற ஒரு அவாவுல நான் பண்ற ஒரு பக்கம் நீங்க நிகழ்ச்சியை தொடங்கிடுவீங்க. நான் என்ன செய்வேன்னா, இந்த லிங்க் எடுத்துட்டு போயிட்டு எங்கெங்கெல்லாம் தூவ முடியுமோ அங்கெல்லாம் தூவுவேன். அது வெஸ்டர்ன்ல தூவ முடியுமோ, அது மேற்கத்திய நாடுகள்ல தூவ முடியுமோ, இல்ல வந்து கிழக்கத்திய நாடுகள்ல தூவ முடியுமோ, அப்படி எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தூவி தூவி விடுவேன். அது யாராரோ தொட்டு அது உள்ள வருவாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கும் எனக்கு. அந்த வகையில எவ்வளவு தூவினாலும் அந்த விதைகள் என்னைக்காவது முளைக்குன்றதுனால அந்த லிங்க் அந்த ப்ளூ கலர் பட்டன் அழுத்த மாட்டாங்களா, வந்து சேர மாட்டாங்களான்னு ஆசை இருக்கும். வந்த வகையில அந்த இன்னைக்கு 23 பேருடைய வந்ததே பெரிய விஷயம். நான் சிவபெருமானுடைய கருணையார் நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சிங்க. திருச்சிற்றம்பலம். இந்த நிகழ்ச்சியை வெற்றியடைய உங்களுடைய என்னது அவங்களுடைய ஆதரவு, சிவபெருமானுடைய கருணை எல்லாம் வேணும்னு வேண்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. ஐயா ஸ்ரீதேவையா சொல்லுங்க. சாமி, நாளைக்கு வாழ்க்கை அந்த பாடத்துல சித்தாந்த கருத்துக்கள் பார்க்கலாங்க. சரிங்க. சரிங்க ஐயா. இன்னைக்கு என்ன கிழமைங்க ஐயா? ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை பேசுறீங்களா? ஆமாங்க. நல்லது. வாங்க. இன்னைக்கு ஒரு அறிவிப்பு. இன்னைக்கு இப்ப மதியம் 10 மணிக்கு, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நமக்கு கோடைக்கால சமய பயிற்சி வகுப்பு இருக்கு. 3வது வாரமாக சமய பயிற்சி வகுப்பு இருக்குங்க. அடிப்படை தெரிஞ்சுட்டு வரோம். ஒரு குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் சைவ சமயத்துல ஒரு கோட்பாடுல என்னென்ன இருக்குமோ அதை வந்து பேசிக்கா எப்படி இருக்குன்னு சொல்றதுலாம் பேசிட்டு வரோம். அந்த நிகழ்ச்சியில அன்பர் பெருமக்கள் குழந்தைகளோட வந்து பெரியவங்களும் கலந்துக்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். படிங்கய்யா.